Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 610 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த சீசரை தான் காட்டுறாங்க. அவனுக்கு அந்த சீக்ரெட் ரூம்ல இருக்கிறது சுத்தமா புரியல. அது எங்க இருக்குன்னா ஆர் பில்டிங்ல செகண்ட் ஃப்ளோர்ல. இந்த ரூம்க்கெல்லாம் வரணும்னு இது வரைக்கும் எதிர்பார்த்ததே இல்ல. ஆனா அந்த ஸ்டார் ஹேட் பைரட்ஸுங்க அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ண விடாம தடுக்கணும்னா அவன் இதைத்தான் பண்ணியாகணும், வேற வழியும் இல்ல. ஏன்னா அவன் எதிர்பார்த்ததை விட அவங்க பல மடங்கு முன்னேறி உள்ள வந்துட்டாங்க. ஜோக்கர் இவனுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கான். பட் இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்தவங்களை இவன் பெர்ஃபெக்டா கொண்டுட்டானா. எல்லா பஞ்சாயத்தும் ஓவரும் பானா. பட் அனே அவனுக்காண்டி அந்த மஞ்சமாக்கானுக்கு அடிச்சு புரண்டு வந்து நின்றுட்டு, மாஸ்டர் நாங்க நேத்துல இருந்தே சண்டைக்கு ரெடியா இருக்கும். நீங்க எதுக்கு எங்களை இந்த வேகா பங்கோட கேவலமான ஆபீஸ்க்கு கூப்பிட்டீங்க? அவனும் நமக்கு ஒரு எனிமி தானே. 4 வருஷத்துக்கு முன்னாடி தானே அவனாலேயே இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஆச்சு. எங்களால பண்ண முடிஞ்ச காரியம் ஏதாச்சும் இருக்குதா? நாங்க அவங்க கூட சண்டை பண்ணுமான்னு மாத்தி மாத்தி கேள்வியா கேட்டு தள்ளுவானுங்க. உடனே அந்த சீசர் அப்படியே ரொம்பவும் சோகமா மூஞ்ச வச்சு, வேண்டாம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம், நீங்க எல்லாரும் தான் எனக்கு இருக்கிற பெஸ்ட் சோல்ஜர்ஸ், எனக்காண்டி நீங்க யாரும் ரத்த சிந்த வேண்டாம்னு ரொம்ப சோகமா சொன்ன உடனே எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மாஸ்டர் என்ன இப்படி சொல்றீங்கன்னு. ஆக்சுவலா இது எல்லாமே அந்த மூதேவியோட நடிப்பு. இவனுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சாதாரணமா பேசி அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு வாங்கடான்னு அனுப்பி விட்டா கண்டிப்பா சொங்கி மாதிரி தான் போவானுங்க. இதே கொஞ்சம் டிராமாவை கலந்து விட்டோம்னா வெறிகொண்டு சண்டை போடுவானுங்க. அதுக்காக தான் இந்த பில்டப். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அவனோட பிளானை பத்தி சொல்லுவான். அதாவது பீல இருந்து வர்ற சிஎன்டியோட கேட்டை அவன் க்ளோஸ் பண்ணிட்டான்னா சோ அப்ப 3 பக்கத்துல இருந்தும் ஒரே ஒரு இடத்துக்கு தான் வந்தாகணும். அதுதான் ஆர் பில்டிங், அதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இப்ப அந்த ஸ்டார் ஹேட்ஸ், G5 அந்த குழந்தைங்க இவங்க எல்லாரும் ஒரு சைடு இருக்காங்க, லூஃபி ஒரு சைடு இருக்கான், அந்த ஸ்மோக்கரும் ட்ரஃபால்கர்லாவும் ஒரு சைடு இருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே சர்வைவ் ஆகணும்னா ஒரே இடத்துக்கு கேதர் ஆனா மட்டும்தான் முடியும். அதுவும் அந்த R66க்கு போற அந்த பேசேஜ் ஏரியால அங்க எல்லாத்தையும் மொத்தமா வச்சு லாக் பண்ணிட்டா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. சொல்ல போனா அந்த ரூம்ல 1-2 ஏர் வெண்ட் இருக்குது. அது வழியா வெளியில இருக்க அந்த பாய்சன் கேஸ் ஆன ஷினோகுனிய அவன் உள்ள அனுப்பி விட்டான்னா அந்த ஸ்மோக்ல சிக்கி சின்னாபினமாயி எல்லாருமே உறைஞ்சிருவாங்க. அவ்வளவுதான், அத்தனை பேர்த்தோட பஞ்சாயத்தும் ஓவர். யாராலையுமே சர்வை பண்ண முடியாது. அந்த ஒரு இடத்துக்குள்ள அத்தனை பேர்த்தையும் லாக் பண்ணா அது ஒரு கேஸ் சேம்பர் மாதிரி ஆயிரும். இது எல்லாத்தையுமே லைவா பிராட்காஸ்ட் பண்ணும்போது நியூ வேர்ல்ட சேர்ந்த அண்டர் கிரவுண்ட் புரோக்கர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ஆடி போயிருவாங்க, அசந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் இவன் எந்த அளவுக்கு கேப்பபிளான ஆளுன்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும்ல. இதை சொல்லி வில்லத்தனமா சிரிப்பானா. உடனே அவன் ஆளு அப்படியே பேன்னு அவனை பார்த்து முழிப்பானுங்க. ஏன்னா அந்த கிறுக்கன் சிரிக்கிற சிரிப்பு அப்படி. அப்போ ஒருத்தனுக்கு ஒரு சின்ன டவுட், கேட்கறதுன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த பாய்சன் கேஸை நீங்களா உருவாக்குனீங்கன்னு கேட்டவொன்னே ஆமா நான் தான்மா. உடனே அத்தனை பேத்துக்குமே குழப்பம். அப்படின்னு இதுக்கு முன்னாடி வெடிச்சு எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்களே அந்த கேஸ் வேகா பங்கோட கேஸ் இல்லையான்னு கேட்பான். அதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சு இந்த ஐலாண்டே நாசமா போச்சு அந்த கேஸை தான் கேட்கறானுங்க. இப்ப இவன் தான் தெரிஞ்சதுன்னா அவனுங்களுக்கு செம்ம காண்டாயிரும். ஐயோ உசாராயிட்டானுங்களே, இவனுங்களை எப்படியாச்சும் ஹோல்டு பண்ணி வைக்கணுமேனு சொல்லி அப்படியே அழுகிற மாதிரி டிராமா பண்ணுவான். அந்த டைமுங்கும் போது நான் அவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்ட் வேகா பங்கு கேட்கவே இல்லை. இந்த மாதிரி பண்ணினா ஐலாண்ட்ல இருக்க மக்கள் எல்லாம் என்ன ஆவாங்க, அவங்க நிலைமை மோசமாயிருமே. வேகா பங்கு வேணாண்டா வேணாம், இதை இப்படியே நிறுத்து, அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க வல்லவங்க, சொல்ல போனா நாளும் தெரிஞ்சவங்க அப்படின்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனாலுமே அவன் அந்த ஆக்சிடென்ட் நடத்திட்டான். அப்படி அவன் ஒரு பஞ்சாயத்தை பண்ணதுனால தான் நேவியோட ஹெட் ஆஃப் த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவனை ஹெட்டா போட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவனை வேர்ல்டு கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட்னு வேற சொல்லிட்டாங்க. என்னால அதை தாங்க முடியலடா, ஏத்துக்க முடியல. உங்க எல்லாத்தையுமே இவ்வளவு கஷ்டப்பட வச்சவனை நல்லவேன்னு சொல்லிட்டாங்க. அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், கொடூரமானவன். நீங்க சொல்லுங்க, அவனை நம்பர் 1 சயின்டிஸ்ட்னு சொல்றது ரைட்டா இல்ல நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அப்படியான்னு பயங்கரமா டிராமா போட்டு பேசியே அவனுங்களை அழ வச்சிருவான். சே, நம்ம மாஸ்டர் நம்மளை காப்பாத்துறதுக்காக 4 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவு போராடி இருக்காரா, நம்ம தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், அவர் ரொம்ப நல்லவருன்னு மறுபடியும் நம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப இவனுக்கு என்னன்னா அவன் நம்பர் 1 ஆள் இல்ல, அவன் தப்பு, நான் தான் அவனை விட பெஸ்ட்னு சொல்லி இவன் ப்ரூவ் பண்ணி காட்டணுமாமா. அதுக்காக தான் இது எல்லாமே பண்றானாமா. அவனுக்கு இந்த மாதிரி மாசான டிஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் ஆசையே இல்ல. பட் நான் அவங்களுக்கு எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், நான் தான் அவனை விட பெஸ்டான கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட்னு. சொல்ல போனா நான் தான் உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட்னு வேற சொல்லுவான். உடனே சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் கேட்டுட்டு கதறி அழுவானுங்க. மாஸ்டர் எவ்வளவு போராடுறாருன்னு, எவ்வளவு கூறு கட்டவனுங்களா இருக்கானுங்க பாருங்க. எப்ப இவனை நேவி ஆளுகள்லாம் அக்னாலேஜ் பண்றாங்களோ, எப்போ இவனை உலகத்தோட நம்பர் 1 சயின்டிஸ்ட்னு சொல்றாங்களோ, அப்பந்தான் அவனோட ஆசை கனவு லட்சியம் எல்லாமே நிறைவேறும். இவனோட சயின்டிபிக் நாலேஜை யூஸ் பண்ணி இந்த உலகத்துக்கே அமைதியை கொண்டு வர போறானாமா, அமைதியை. உடனே இவனுக்கு கண்ணா பின்னா அழுது, ஐயோ எங்களை மன்னிச்சிருக்க மாஸ்டர், நாங்க போய் உங்களை தப்பா நினைச்சிட்டோம், அப்படி தப்பா நினைச்சது எங்களுக்கே கேவலமா இருக்குது, நீங்க எல்லாத்தையும் காப்பாத்துற ஒரு கடவுள், நீங்க அப்படி நீங்க இப்படின்னு சொல்லி மாஸ்டர்னு பயங்கரமா அழுதுகிட்டே கத்துவானுங்க. ரொம்ப தேங்க்ஸ்னு வெளியில அழுதுகிட்டு இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள லூசு பயலுக நல்லா ஏமாந்துட்டான்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை காட்டுவாங்க. அட இந்த சீசர் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அவனை வந்து நிறுத்து, இதுக்கு மேல இதை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்திருப்பாங்க. ஆனா அவன் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு கண்டினியூ பண்ணுவான். அதை பார்க்கும் போதே நல்லா தெரியுது அது ஒரு வெடிக்கிற வெப்பன்.
பண்ணு, நீ இந்த மாதிரி பண்ணினா இந்த மொத்த ஐலாண்டே அழிஞ்சு போயிடும், வேண்டான்னு எவ்வளவு சொல்லுவானுங்க. அவன் உன்னை வாய மூடுங்கடா அரமெண்டல்களா, எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இது நேவியோட ரிசர்ச் ஃபெசிலிட்டி, இதை யூஸ் பண்ணா நேவி எத்தனை பைரட்ஸை வேணாலும் அட் அ டைம்ல கொள்ளலாம், அவங்களுக்கு தேவை வெப்பன், அதைத்தான்டா நான் பண்ணிட்டு இருக்கேன், அதனால மூடிட்டு இருங்கப்பா. ஆனா வந்தவனுங்க என்னடா பேசிட்டு இருக்க, அவங்களுக்கு வெப்பன்லாம் தேவை கிடையாது, நீ ரெடி பண்ற மாதிரி எல்லாம் வெப்பன்ஸை யூஸ் பண்ணா இதனால சிவிலியன்ஸும் சாவாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அதனால இதெல்லாம் வேண்டான்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும், இதுக்கு பேரு தான் கொலாட்ரல் டேமேஜ். தேவையில்லாம இந்த மாதிரி சண்டை நடக்கும்போது குறுக்க வந்தாங்கன்னா சாகத்தான் செய்வாங்க, ஆனா இது எல்லாத்தையுமே அழிச்சிரும், இதை யூஸ் பண்ணி இந்த உலகத்துக்கு அமைதியா கொண்டு வரலாம்னு சொல்லியிருப்பான். எல்லாம் பதறி போய் என்னடா இவ்வளவு மோசமா இருக்கேன்னு சொல்லுவானுங்க. ஆமா மோசமா தான் இருக்கேன், நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா, நீங்க எல்லாருமே ஜெயில் கைதிங்க தானே, சொல்ல போனா எனக்கு பரிசோதிக்கப்பட வேண்டிய எலிகள் குப்பைங்க. இப்போ ஃபிளீட் அட்மிரலா இருக்க சென்கோக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட், அவருக்கு இத பத்தி எல்லாம் கவலையே இல்லை. ஆனா அவருக்கு கீழே இருக்க அட்மிரல் அகைனுக்கு இந்த மாதிரி வெப்பன் தான் தேவை, இது ஒரு வழியா கடைசியா ரெடியாக போகுது. சோ தேவையில்லாம என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்கடா. வேகா பங்கே என்னைய பார்த்து ஜெலஸாக போறான், ஏன்னா நான் அப்படி ஒரு சூப்பரான சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு அவன் மாடு கலந்துகிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல மேல வரணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் மேஜிக் பண்ணா மட்டும்தான் முடியும். அதுக்காக தான் அவன் சில பல குழந்தைகளையுமே கிட்னாப் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கானாமா. அவங்களுக்கும் நாங்க சில பல ட்ரக் எல்லாம் கொடுத்து ட்ரெயின் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு முட்டா பையன் மாதிரி எல்லா மேட்டரையும் சொன்ன உடனே அவனுக்கு எல்லாருமே செம்ம காண்டாயிருவானுங்க. அப்படியே கட் பண்ணா சீசர் அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பானா. அந்த பிரிசனர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, இந்த மேட்டரை கொண்டு போய் நேவி கிட்ட சொன்னதுனால அவனுக்கு லபக்குன்னு வந்து சீசரை புடிச்சிட்டானுங்க. ஏய் கொய்யாலைகளா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க பிடிப்பீங்க, நான் ஆல்மோஸ்ட் அந்த வெப்பனை ரெடி பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு வெப்பன்லாம் நீங்க கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, அப்படி ஒரு வெப்பன் சொல்லிட்டு இருக்கும் போது வேகா பங்க் அங்க வருவான். என்னடா என்ன நடக்குதுன்னு கேட்டா, உன்னை நாங்க சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றோம், உன்னோட கேவலமான பிஹேவியரை எங்களால ஏத்துக்க முடியாது, அது மட்டும் இல்லாம உன்னை என்னால ப்ரொடெக்ட் பண்ணவும் முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொன்ன உடனே அவன் உடனே காண்டாகி அவனை பிடிச்சி வச்சிருந்த நேவியால எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அங்க இருக்க ஒரு சுவிட்சை போய் ஆன் பண்ணி மட்டும்தான் விடுவான். அடுத்த செகண்ட் அந்த லேப் பயங்கரமா பிளாஸ்ட் ஆகி உள்ள இருந்து பாய்சன் கேஸ் வெளியில வந்து அந்த ஐலாண்டு மொத்தத்தையுமே அழிச்சிருச்சு. இதுதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தை பண்ணது இந்த சீசர் பாய தான். இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இங்க இருக்க அத்தனை பேருமே முட்டா பாலுங்க, என்னை விட இன்டெலிஜென்ட் கம்மியும் வேற, சொல்ல போனா இவனுங்க எல்லாருமே கல்லு மாதிரி தான், நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலான்னு வில்லத்தனமா சிரிப்பான். அந்த டைமுங்கும் போது கேட்டு சிக்கும் பிக்கும் நடுவுல இருக்க கேட்டு க்ளோஸ் ஆகுது, இன்னொரு பக்கம் பிக்கும் டிக்கும் நடுவுல இருக்க கேட்டு க்ளோஸ் ஆகுது. இனிமேட்டு பில இருந்து சிக்கும் சரி டிக்கும் சரி யாரும் போக முடியாது. அந்த டைமுங்கும் போதெல்லாம் சஞ்சய் நிக்காம ஓடுங்கடா ஓடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு புடிச்சு கூட்டு போவான். இவங்க பிஸ்கெட் ரூம்ல மாட்டிட்டு இருக்காங்க. அங்க சேட் ரூம்ல வெர்கோக்கும் ஸ்மோக்கருக்கும் சண்டை இன்னும் முடியல. இப்படியே பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த டைம் குப்பை தொட்டியில இருக்க நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அவன் போன எபிசோடு ஏதோ ஒன்னு இருட்டுக்குள்ள பார்த்தால யாரா நீன்னு கேட்பான். அப்பதான் காட்டுறாங்க அது ஒரு டிராகனு, அது நம்மால பார்த்துட்டு நீ யாரான்னு சொல்லி கேட்கும். அவ்வளவுதான்.